திருமிகு ஹெர்மெஸ் அவர்கள் தனியொரு மனிதராக நின்று பல்வேறு சவால்கள் மத்தியிலும் இந்த ஒப்பில்லாத பணியை உயர்வாக செய்து வருகின்றார். தேவா தொலைக்காட்சி தொடங்க பெற்று 7 ஆண்டுகள் நிறைவுறுகின்ற இந்த மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களையெல்லாம் சந்தித்து தொலைக்காட்சியின் ஊடாக இறை செய்தியை கேட்டு மகிழ்ந்து அதை பயன்படுத்தி வருவதைக் கண்டு நானும் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நல்ல தருணத்தில் தேவா தொலைக்காட்சி நிறுவனத்தையும் அதை நடத்தி வருகின்ற அதன் உரிமையாளர், பணியாளர்கள் மற்றும் இந்த பணியை கொண்டு செல்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லோருக்கும் அன்பான வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கின்றேன். வணிக நோக்கோடு தான் எல்லாம் நிகழ்கின்றன. ஆனால் தேவா தொலைக்காட்சி இறையாட்சி பணியை எடுத்து செல்கின்ற தாகத்திலே கடவுளின் செய்தியை கொண்டு செல்கின்ற அந்த சேவையை செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு நாளும் திருப்பலி, இன்னும் பல்வேறு திருவழிபாடுகள், கத்தோலிக்க அறநெறி பாடல்கள், சிந்தனைகள், திருச்சடங்குகள் இவற்றையெல்லாம் இல்லத்திலே இருந்து பார்க்கிற அளவிற்கு வசதிகளை ஏற்படுத்தி செய்கிறார்கள். கிறிஸ்தவத்தில் பல்வேறு பிரிவுகளில் உள்ளவர்கள் பல்வேறு செய்திகளை தாங்கிச் செல்கிறார்கள். சில பேர் மூடத்தனத்தையும் முட்டாள்தனத்தையும் இயேசுனுடைய செய்தியை திரித்து மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு தகவல்களை பரிமாற்றம் செய்கிறார்கள். ஆனால் காலம் வழங்கிய கற்பக விருட்சம் கத்தோலிக்க திரு அவையினுடைய தூதனாக தேவா தொலைக்காட்சி கத்தோலிக்க திரு அவையினுடைய போதனைகளையும் மறை உண்மைகளையும் திருவழிபாட்டு நிகழ்வுகளையும் மக்களிடத்திலே கொண்டு செல்கின்ற மகத்தான பணியை செய்து வருவதைக் கண்டு பாராட்டுகின்றோம். தொடர்ந்து அவர்களுடைய சேவை இன்னும் பல மக்களை அடைய வேண்டும். இயேசுவினுடைய செய்தி இந்த ஊடகம் வழியாக உலக மக்களை எட்ட வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். இந்த ஊடகம் வழியாக இறைவனுடைய செய்தியை பார்த்தும் கேட்டும் இருக்கிற உங்களை வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து இந்த ஊடகம் வழியாக இறைவனுடைய செய்தியை நீங்கள் அறிந்து அதற்கேற்ப வாழ்க்கை நடத்துங்கள். பல்வேறு இன்னல்கள், சிக்கல்கள், சவால்கள், பொருளாதார நெருக்கடிகள் இவற்றின் மத்தியிலும் ஒரு ஆன்மீக வேள்வியோடு தன்னுடைய பணியை செய்கின்ற இவர்களை பாராட்டுகின்றேன். இவர்களுடைய பணி உன்னதமானது. ஊடக உலகில் தங்களுக்கென்று ஒரு தனி முத்திரையை, தளத்தை அமைத்து கொண்ட இவர்கள் நற்செய்தி பணியை தொடர்ந்து ஆற்ற வேண்டும். தேவா தொலைக்காட்சி லீபானின் கேதுரு கிளைகளைப் போல வளர்ந்து கிளை விருப்பி பயன்பட வேண்டும் என்று அன்போடு வாழ்த்துகின்றேன்.